அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருப்போம். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பண கஷ்டம் இருக்கும், சில பேருக்கு மன கஷ்டம் இருக்கும். எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய தினம் ஜனவரி மாதத்தின் 18ஆம் தேதி, தை மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு தை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது அமைஞ்சிருக்குது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதிங்கிறது விசேஷம் பொருந்தியது தான், சக்தி வாய்ந்தது தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தை அமாவாசை அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. நீங்கள் மாதம் அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடு செய்யலை அப்படின்னாலும் கூட வருஷத்தில் 3 முறை வரக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை, தை மாத அமாவாசை, இந்த 3 அமாவாசை நாள்லையும் உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் படையிலிட்டு வழிபாடு செய்கிறது, அவங்கள நினச்சி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வழிபாட்டில் மிகச்சிறந்த வழிபாடு, சக்தி வாய்ந்த வழிபாடுன்னு பார்க்கும்போது குலதெய்வ வழிபாட்டை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முன்னோர் வழிபாடு செய்யாமல் குலதெய்வ வழிபாடு செஞ்சாலே நமக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு முக்கியத்துவம் இந்த முன்னோர் வழிபாட்டுக்கு உண்டு. மேலும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, முன்னோர்கள் இவங்க நம்மளை நினைக்கிறதே இல்லை, நம்ம மாதம் ஒரு முறை கூட நினச்சி ஒரு தான தர்மம் செய்ய மாட்டேங்கிறாங்க, நமக்கான படையிலிட்டு வழிபாடு செய்ய மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஒரு ஏக்கம் படுவாங்க. அந்த ஏக்கம் நம்ம வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதைத்தான் நம்ம முன்னோருடைய சாபம் கோபம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளை மறந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் ஒரு எண்ணம் தோணுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வாழ்க்கையில் பலவித கஷ்டங்களை ஏற்படுத்துது. அதனால் ஒவ்வொரு மாதமும் முடிஞ்ச அளவுக்கு காகத்துக்காவது கைப்பிடி சாதத்தில் எள்ளும் தயிரும் கலந்து நீங்கள் வச்சுட்டு உங்கள் முன்னோர்களை நினச்சிட்டு செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் சூரியனை கண்ட பனி போல விலகும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த தை மாத அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேங்க. தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டைம் கிடைக்கும்போது பார்த்து அதில் 1-2வது செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல வளமானதாகவே மாறும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போடுறது வழக்கம். ஏன்னா நம்ம தினமுமே குளிக்கும் தண்ணீரில் சில பொருட்களை சேர்த்து குளிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தான் கொடுக்கும். அப்படி தினந்தோறும் செய்ய முடியலனாலும் நான் விசேஷமான நாட்களில் பரிகாரம் சொல்கிறேன் இல்லையா, அந்த நாளை மட்டும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த ஒரு குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் எடுத்துக்கலாம், பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை, படையிலிட்டு வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுத்தருவதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியும் போக்கும். மேலும் உடல் சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அதையும் அது நீக்கும். மனசை நல்லா கிளென்சிங் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கன்னு எல்லாருமே இந்த குளியல் முறையை எடுத்துக்கோங்க. மேலும் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா அமாவாசை திதியானது இருக்குது. அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் குளித்தாலும் இதே போல் குளிங்க. ஒருவேளை ஆல்ரெடி குளித்ததுக்கு அப்புறமா தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது மறுபடியும் இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. சரி, இப்போ குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படுது. சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உங்களுக்கு உடம்புக்கு எது வசதிப்படுமோ அதை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. இதில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் போடணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான்.
இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு. நம்மளுடைய சாஸ்திரங்களில் இதுபோல் அமாவாசை நாள் வரும்போது ஊரில் இருக்கக்கூடிய புனித நதிகளில் நீராடணும் அல்லது கடலில் வந்து நீராடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ புனித நதிகள் உங்கள் ஊரில் இருக்குதுங்கும் போது நீங்கள் அங்கே ஆற்றுல போயிட்டு குளிக்கலாம். இல்லைன்னா கோவில் குளம் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் குளிக்கலாம். இல்லைன்னா கடல் உங்கள் ஊரில் இருக்குதுன்னா நீங்கள் கடலில் போய் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கடல் தண்ணீருங்கிறது பார்த்திங்கன்னா உப்பு தண்ணீர். உப்பு வந்து நம்மளுடைய எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கும், நம்மளுடைய பாவங்களையும் வந்துட்டு போக்கும். ஆனால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த கடல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமையாது இல்லையா? அதனால தான் கடலில் இருக்கக்கூடிய கல்லுப்பு கொண்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுடைய முன்னோர்களை மனதார வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு ஹீலிங் கோடை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். 65178577 65178577 இதுதான். இதை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் எழுதும்போது தண்ணீர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக வந்து மாறி இருக்கும். இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம், நம்மளுடைய விருப்பம். தலைக்கு குளிக்காதவங்க தலையில் ஒரு 3 சொட்டாவது தண்ணீர் தெளிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம கல்லுப்பை தண்ணீரில் சேர்த்து குளித்தாலே நம்மளுக்கு முழு பலனும் வந்து கிடைக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அதுவும் நம்ம இந்த ஹீலிங் கோடையும் தண்ணீரில் வந்துட்டு எழுதி குளிக்கும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும். இப்படி நீங்கள் குளிச்சிருங்க. இப்போ உங்கள் கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் நீங்களே கூட கல்லுப்பு போட்டுட்டு இந்த நம்பரை எழுதி வச்சுருங்க. அவர் ஜஸ்ட்டு குளிச்சாரு அப்படின்னா போதும். அதே போல் குழந்தைங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு பண்ணிவிடுங்க. இப்போ குழந்தைங்க மேலே ஏதாவது திருஷ்டி இருக்குது அப்படிங்கும்போது கூட இந்த கல்லுப்பு குளியலை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்து ஏற்படாது, எந்த ஒரு திருஷ்டியும் வந்து அவங்கள நெருங்காது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயே நம்ம இந்த மாதிரி குளியல் எடுத்துக்கிறது சிறப்பு. அதுவும் தை அமாவாசை நாளில் நம்ம இது எடுத்துக்கிறது இன்னும் அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி குளித்து முடிச்சிருந்தாலும் மேக்ஸிமம் இதே மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணி குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.